ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளிலும் நாம் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக, நோயில் இருப்பவர்களுக்காக, தேசங்களுக்காக நாம் ஜெபிப்பது போல இந்த நாளிலும் அநேக ஜனங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த சுகர் என்ற வியாதியினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அநேக பாதிப்புகளை சந்தித்து, சரீரங்களின் சோர்வுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன. அந்த வியாதி வந்தவர்களுக்கு தான் அதை குறித்ததான பலவீனங்கள் தெரியும். ஏனென்றால் ஒரு நல்ல உணவுகளை, இனிப்பான உணவுகளை அவர்களால் சாப்பிட முடியாது. அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மாத்திரை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் உடல் அசதிகள், சுகர் கூடினாலும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மிகவும் அந்த சுகரின் அளவு குறைந்தாலும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த சுகர் வியாதிகள் நம்முடைய தேசத்தை விட்டு முற்றிலும் நீங்கும்படியாக இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த சுகர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரை கேட்டால் எனக்கு 400 இருக்கிறது, 300 இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அநேக வருடங்களாக மாத்திரை சாப்பிடுகிறார்கள். ஆனால் ஒரு பரிபூர்ண சுகத்தை ஒருவராலும் அடைய முடியவில்லை. அப்பா ஆண்டவரே, இந்த சுகர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர் கர்த்தர், நீங்க சுகத்தை கொடுத்தால் அந்த சுகத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர், ஏனென்றால் நீங்க கொடுக்கின்ற சுகம் ஒரு பரிபூர்ணமான சுகம். ஆண்டவர், அந்த பரிபூர்ணமான சுகத்தை நீங்க கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், லட்சக்கணக்கான உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களாப்பா. ஆண்டவரே, இந்த சுகரினால், அதிக சுகர் இருக்கிறதுனால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சுகரின் லெவல் நார்மலாக மாறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இரத்தங்களில் இருக்கிற அந்த சுகர் அளவுகள் குறைவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாவதற்காக நாங்கள் நன்றிப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே ஒரு விடுதலை உண்டுட்டு சொல்லப்பட்டது போல நீங்க ஒரு மெய்யான விடுதலையை இந்த சுகரினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க கொடுத்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக சுகரினால் பாதிக்கப்பட்டு கால் விரல்களை ஆபரேஷன் செய்து அகற்றப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லப்பட்டதனால் கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபரேஷன் செய்து விரல்கள் அகற்றப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் அந்த கால் பகுதிகளிலே ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, சுகரினால் இரத்த ஓட்டம் இல்லை என்று ஆண்டவரே கால் விரல்கள் அகற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஒருவருக்கும் வராதபடி ஆண்டவரே கர்த்தர் நீங்க பரிபூர்ண சுகம் கொடுங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்த உறுப்புகள் ஆண்டவரே இந்த பலவீனத்தினால் எந்த ஒரு காரியங்களும் அகற்றப்படாதபடி இந்த சுகரில் இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் என்ற சாட்சியை முழங்கப்படுவதற்காக நன்றி. யாரெல்லாம் கால்கள் அகற்றப்பட வேண்டும், கால் விரல்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சுகரினால் பாதிக்கப்பட்ட அந்த கால் பகுதிகள் எல்லாம் பலனடையட்டும். ஆண்டவரே, சுகரினால் பாதிக்கப்பட்ட அந்த கால் விரல்கள் எல்லாம் பலனடைவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் நீங்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே பெரியவர்களை மாத்திரம் இந்த சுகர் வியாதிகள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் ஆண்டவரே இந்த நாட்களில் சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றன, பிறந்த குழந்தைகள் இந்த சுகரினால் பாதிக்கப்படுகின்றன. சுகரினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ குழந்தைகள் மரித்து போகின்றன. தகப்பன் தாய்க்கு இருந்தால் பிள்ளைகளுக்கும் சுகர் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உங்க இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, விசேஷமாக சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் பிறக்கும் பொழுது, பிறந்த பின்பு எந்த ஒரு சுகர் வியாதியினால் பாதிக்கப்படாதபடி ஏசப்பா நீங்க தான் பிள்ளைகளை பாதுகாப்பை கொடுங்க. ஆண்டவரே, சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே, இரத்த பகுதிகள், உள்ளுறுப்புகள் எல்லா பகுதிகளிலும் உங்க இரத்தம் பாய்ந்து செல்வதற்காக நன்றி. ஆண்டவரே, சுகர் இல்லாத எங்கள் தமிழகமாக மாறட்டும். ஆண்டவரே, சுகர் வியாதி இல்லாத இந்திய தேசமாக மாறட்டும். சுகர் வியாதி இல்லாத ஆண்டவரே எங்கள் உலகம் முழுவதிலும் மாறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நோயிலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. ஆபரேஷன் யாருக்கும் வராதபடி விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. சிறு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. பல வருஷங்கள் மாத்திரை சாப்பிடுவதற்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து விட்டதற்காக நன்றி. இந்த வியாதிகள் முற்றிலும் தேசத்தை விட்டு அகன்று போவதற்காக நன்றி.
ஆசீர்வதி. எங்கள் ஜெபத்தை கேட்டு சுகரிலிருந்து எல்லாருக்கும் விடுதலை கொடுத்துட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சொத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.